பாராளுமன்ற தேர்தல் 3 முறை போட்டியிட்டு உங்களுடைய ஆதரவால், உழைப்பால், ஒத்துழைப்பால் அதே தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். 5 முறை பாராளுமன்றத்துக்கு அனுப்பினீர்கள். அந்த 5 ஆண்டுகளில் அந்த பாராளுமன்ற தொகுதி, பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்கு என்னவெல்லாம் செய்தது என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஏறத்தாழ 1500 மாணவர்களை இலவசமாக படிக்க வைத்தோம். அதே நேரத்தில் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே நாளில் இருந்து எந்த அளவுக்கு சொந்த நிதியில் இருந்து செலவு செய்திருக்கிறேன் என்பதை அறிந்தவர்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, நமக்கு இது சட்டமன்ற தேர்தலுக்கு 4வது தேர்தல். 3வது தேர்தலில் விவசாயிகள் வாழ்வுரிமை மாநாடு. அந்த வாழ்வுரிமை மாநாட்டில் எவ்வளவு மக்கள் கலந்து கொண்டார்கள் என்பதும் எவ்வளவு சிறப்பாக நடந்தது என்பதையும் அந்த நேரத்திலே இளவரசன் அதிமுக எம்எல்ஏ அவர்கள் அறிந்து ஆண்டு கொண்டிருந்த அம்மாவுக்கு செய்தி அனுப்பி பெரம்பலூர் வாழ்வுரிமை மாநாட்டில் இந்திய ஜனநாயக கட்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறது, சிறப்பாக நடத்துகிறது என்று அம்மாவுக்கு செய்தி போக அந்த இளவரசன் ஏற்றுக்கூட பேசினார். இன்றும் பேசுகிறார், அங்கே இருக்கிறார். அம்மா சொன்னார்கள், அவரை விட்டு விடாதீர்கள், அவரை விட்டு விடாதீர்கள். அந்த விழா முடிந்தவுடன், மாநாடு முடிந்தவுடன் நீங்கள் அவரை கையோடு அழைக்கப்பட்டு வரணும். கையோடு அழைத்து வந்து அதே விமானத்தில் அழைத்து வந்து நேராக தோட்டத்திற்கு வர வேண்டும். நாம் அவர்களுக்கு 4 அல்லது 5 சீட்டுகளை கொடுக்கிறோம், விட்டு விடாதீர்கள் என்று ஒரு மாநாடு எவ்வளவு பெரிய மாற்றத்தை ஆளுகளுக்கு ஏற்படுத்தி இருக்குது நீங்கள் புரிய வேண்டும். அதனால் ஒரு மாநாடு என்பது தங்களுடைய சக்தியை காட்டுவதற்காகவும் மற்ற தோழமை கட்சிகளுக்கு நாங்கள் யார் என்பதை நிரூபிப்பதற்காகவும் ஏற்பட்டது.